வெல்கம் டு அன்னம் சமையலறை. நம்ம இன்றைக்கி கிறிஸ்பியான எக் பால்ஸ் எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 முட்டையை வேக வச்சுக்கோங்க. அந்த முட்டையில் இருக்க ஒயிட் மாத்திரம் எடுத்து நல்லா திருவிக்கோங்க. தேங்காய் திருவுறோம் இல்லையா, அது மாதிரி திருவிக்கோங்க. அது மாதிரி திருவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு ½ வெங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுலேயே உப்பு வெங்காயத்துலேயே தண்ணி விடும். அது எக்குலேயும் நம்மளுக்கு தண்ணி இருக்கும். நம்ம தண்ணியே போட வேணாம், அப்படியே போட்டு நீங்கள் பிசைஞ்சாவே போதும். இதை நல்லா பிசைஞ்சாவே உங்களுக்கு தெரியும். இந்த பால் பிடிக்கிற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரும். அது மாதிரி வந்தாவே போதும். நம்ம பால்ஸ் மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் பொரிக்க வேண்டியது தான். சின்ன சின்னதாக உருண்டைகளாக பிடிச்சி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சீஸ் பால்ஸ் நம்ம சாப்பிட்ருப்போம். அது மாதிரி எக் பால்ஸும் நல்லாயிருக்கும். இந்த ஒயிட் எக் போட்டு பண்ணியிருக்கனால அது ஃபேட் கிடையாது. நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த எக் பால்ஸை ஒன்று ஒன்றா போடலாம். நீங்கள் எக்கு பண்ணும்போது எண்ணெயை லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் காய வைக்கணும். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா வெடிக்கும், லைட்டாக கொஞ்சம் வெடிக்கும். நீங்கள் லோ ஃப்ளேம்லனே வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வெடிக்காது. பாருங்கள் எவ்வளோ கலர் அழகாக நல்லா வெந்து கிறிஸ்பியாக வந்திருக்கு இந்த எக் பால்ஸு. உங்களுக்கு எக் பால்ஸாக போட பிடிக்கலனா கூட நீங்கள் பகோடா மாதிரி கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான எக் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.